அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய காலத்தில் வாழும் முஸ்லிம்கள் அதிகமானோர் தங்களை அறியாமலேயே தவறுகள் செய்வதற்கு காரணம் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்பது தெரியாததுதான். ஈமான் என்றால் நாம் இறைவன் மீது வைத்திருக்கும் இறை நம்பிக்கையே ஆகும். அந்த நம்பிக்கையை நாம் எப்படி நம்புவது? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் இறைத்தூதர் என்று நம்புவது. ஈமானுடைய சுவையை ஒருவர் சுவைக்க விரும்பினால் அவரிடம் 3 தன்மைகள் இருக்க வேண்டும். முதலாவதாக, அவர் இந்த உலகத்தில் மற்ற எதையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தம் உயிரை விட நேசிப்பதாகும். அடுத்ததாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் விஷயம் ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசிப்பதாகும். ஈமானின் சுவையை உணர்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் 3வது விஷயம் இறை நிராகரிப்பை நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுப்பதாகும். ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும். அன்சாரிகள் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் ஆவார்கள். ஈமான் எனும் இறை நம்பிக்கை 60க்கும் மேற்பட்ட கிளையாக உள்ளது. வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாகும். உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார். என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, உங்களில் ஒருவர் அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராகும் வரை அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கை உள்ளவராக மாட்டார் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நம் ஈமானை அதிகரிக்க நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனின் பொருத்தத்தையும் திருப்தியையும் மட்டுமே எதிர்பார்த்து செய்வோம். ஊர் மக்களின் திருப்திக்காக நம் செயல்கள் இருத்தல் கூடாது. இறைவன் அருளால் நாம் ஈமானுடன் வாழும் மக்களாக அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் அலைக்கும்.